ஏற்கனவே சாதிய பாகுபாட்டை வெளிப்படுத்துவதற்காக பல்வேறு வடிவங்கள்ல தீண்டாமை இருக்குது. நம்ம ஒவ்வொரு வடிவம் சார்ந்து அல்லது சம்பவம் சார்ந்து நாள் வாரியாக, இடவாரியாக பேசுவதுங்கிறதுக்கு மாற்றாக, ஒரு சாராம்சமாக சாதி எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், அது இந்திய அளவில் அன்றாடம் 15 நிமிடங்களுக்கு ஒரு வன்கொடுமை சாதியின் பெயரால் நிகழ்த்தப்படக்கூடிய நாடாக இருக்கிறது. இந்த சராசரி அளவு என்பது தமிழ்நாட்டில் ஒன்று பெரிதாக மாற்றமடையாமல் இருக்கிறது என்பது ஒன்று. இன்னும் சரியாக சொல்வதானால், தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதுமே நடக்கக்கூடிய சாதிய வன்கொடுமைகள் எப்போது காவல்துறைக்கு புகாராக வருகிறதோ, அதை பொறுத்துத்தான் நாம் சொல்லக்கூடிய இந்த புள்ளிவிவரங்கள் கூட. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஓரளவு சாதி எதிர்ப்பு மனநிலை என்பது கூடுதலாகிக் கொண்டிருக்கிற காரணத்தினால், அல்லது தலித்துகளிடம் ஒரு போர்க்குணமும், விழிப்புணர்வும் இருக்கின்ற காரணத்தினால், தங்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய சாதிய வன்கொடுமைகளை உடனே பொதுவெளிக்கு கொண்டு வருவது, சட்ட பாதுகாப்பை தேடுவது, பாதிப்பை உண்டாக்கியவர்களை தண்டிப்பது என்கிற அளவிலாவது பல்வேறு விஷயங்கள் நடக்கின்றன.